நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் வரும், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டு ப்ரொவைட் கான்ஃப்ளிக்ட்னா முரண்பாடு, சச்சரவுகளை வந்து சச்சரவுகள் இருக்கும், அதை தீர்க்கணும், அதை கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு, அது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சொல்கிறோம். டு ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மியூச்சுவல் கன்சென்சஸ் டு intersectoral, interdepartmental, interstate as well as center state is used for all speedy executions of the government programs. ஸோ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக டு ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம், ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். மியூச்சுவல் கன்செஷன்ஸ், இன்டர் செக்டோரல், ஒவ்வொரு செக்டாருக்கும் இடையே, இன்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையே, இன்டர் ஸ்டேட் ஆஸ் வெல் ஆஸ் சென்டர் ஸ்டேட், சென்டருக்கும் ஸ்டேட் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபார் ஆல் ஸ்பீடி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், எல்லாத்தையும் அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து எல்லாத்தையும் இந்த திட்டமிடுதலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, செயல்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அதை குயிக்காக செயல்படுத்தணும், ஸ்பீடி எக்ஸிக்யூஷன்ஸ் சொல்கிறோம், இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 8th பாயிண்ட், கோஆர்டினேட்டிங் இன்டர்ஃபேஸ் வித் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் சொல்கிறோம். ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் இதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது. இட் வில் ஆக்ட் நோடல் பாயிண்ட் டு ஹார்னஸ் குளோபல் எக்ஸ்பர்டைஸ், குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைசஸ் கூட்டிகிட்டு வந்து முக்கியமானதை செயல்படுத்துறது. அண்ட் ரிசோர்ஸஸ் கம்மிங் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பர்டைஸ் வருது, அப்புறம் ரிசோர்ஸஸ் பயன்படுத்துறது எல்லாமே வந்து இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக நம்ம பண்ணுறோம். அப்புறம் இன்டர்னல் கன்சல்டன்சி சொல்கிறோம், உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல், கன்சல்டன்சி சொல்கிறோம். இட் ப்ரொவைட்ஸ் இன்டர்னல் கன்சல்டன்சி டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் இன்டர்னல் கன்சல்டன்சி, இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த கன்சல்டன்சி கொடுக்குறாங்க டு சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ், பாலிசிக்காக செயல்படுறதுக்கும் அந்த கொள்கைகளும் அந்த ப்ரோக்ராம் செயல்படுறதுக்கும் இன்டர்னல் கன்சல்டன்சி, உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் கலந்தாலோசித்து செயல்படுத்துறது சொல்கிறோம். அடுத்தது 10th பாயிண்ட், கெப்பாசிட்டி பில்டிங் சொல்கிறோம். இட் எனேபிள்ஸ் டு ப்ரொவைட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன்ஸ், டெக்னாலஜியை வந்து அதிகப்படுத்தணும், திறனை உருவாக்கணும், அதை தான் கெப்பாசிட்டி பில்டிங், திறனை வந்து அதிகப்படுத்தணும், அப்புறம் டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணணும், தொழில்நுட்பத்தை மேன்மைப்படுத்தணும் அக்ராஸ் தி கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு இது கவர்மெண்ட் பார்க்குற உலகத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கும் மேலேயும் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும். பெஞ்ச் மார்க்கிங் வித் லேட்டஸ்ட் குளோபல் ட்ரெண்ட்ஸ், இப்போது உலக அளவில் எப்படி ட்ரெண்டு போயிட்டுருக்கோ அதை விட அந்தளவுக்கு நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ப்ரொவைடிங் மேனேஜரியல் அண்ட் டெக்னிக்கல் நோகவும் இங்கே நம்ம கொடுக்குறோம். அப்புறம் டெக்னிக்கல் நோஹோ அப்படிங்கும்போது டெக்னாலஜிக்கலாக இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவு எப்படிங்கிறத தெரிஞ்சு அதனுடைய கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு 11th பாயிண்ட், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். It will monitor the implementation of policies and programs and evaluate the impacts. So monitoring and evaluation அப்படின்னு சொல்லும்போது it will monitor the implementation of policies and programs and evaluate the impacts அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். மானிட்டர் பண்ணுறோம், அதை மதிப்பிட்டு செயல்படுத்துகிறோம். அப்போது இட் வில் மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது, பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எவாலுவேட் பண்ணுறோம், த இம்பேக்ட்ஸை எவாலுவேட் பண்ணி கொண்டு வரோம். அப்புறம் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ஆர்டல் இன்னோவேஷன்ஸ் மிஷன்ஸ், அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் அப்ரோச் டுவர்ட்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் மெசர்ஸ், வாட்டர் நீரை வந்து பாதுகாத்தல், கன்சர்வ் பண்ணுறது மெசர்ஸ். அப்புறம் அண்ட் த டிராஃப்ட் பில் டு எஸ்டாப்ளிஷ் தி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், டிராஃப்ட் பில் கொடுக்குறோம், இந்த எஸ்டாப்ளிஷ் தி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் டு ரீப்ளேஸ் தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் கவுன்சில் எடுத்துகிட்டு நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஹேவ் ஆல் பீன் கன்செப்டுவலைஸ்ட் இன்
நிதி ஆயோக், இதெல்லாம் வந்து நிதி ஆயோக்கில் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ நிதி ஆயோக் இஸ் ஆல்சோ பிரிங்கிங் அபவுட் எ கிரேட்டர் லெவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இது கணக்கிட்டு செயல்படுத்தப்படுகிறது கிரேட்டர் லெவல், பெரிய அளவில். இட் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தி டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் விச் கலெக்ட்ஸ் டேட்டா ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். பல மினிஸ்ட்ரிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி செயல்படுத்தப்படுகிறது. யூஸிங் சச் டேட்டா தி ஆயோக் மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரேங்கிங் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் எந்த ஸ்டேட்ஸில் அது ரேங்கிங் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். டு ஃபாஸ்டர் தி ஸ்பிரிட் ஆஃப் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ தி சக்ஸஸ் ஆஃப் நிதி ஆயோக் கேன் பி எவாலுவேட்டட் ஆஃப்டர் சப்ஸ்டான்சியல் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது எப்படி இது சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குதுன்னு சொல்லி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.